ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் செய்வது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணிக்கிட்டு நம்ம அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி பழமும் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் மசாலா நம்ம இப்போது போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய் இவ்வளோது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி எடுத்து நல்லா ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகினதுக்கப்புறமா நல்லா தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு எப்போ நம்ம இதில் சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்த தக்காளி சாதம் ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.